Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Good morning everyone. Today we will see about UG and PG TRB Zoology Unit 10th one. அதில் வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் போல்ட்ரி அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் யூனிட் வந்து 10th ஒன் போட சொல்லியிருந்தீங்க, ஸோ அதை வந்து இன்னைக்கு போடலாம். அண்டு நம்ம வந்து தேர்ட் யூனிட்டையும் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வரிசையாக வருது, அதனால தேர்ட் யூனிட்டையும் வந்து நம்ம போடலாம். அண்டு இந்த பொங்கல் ஹாலிடேஸில் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். கொஸ்டின்ஸ் நிறையா எல்லா யூனிட் வைஸாக வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் வைஸாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு பை ப்ராடக்ட் ஆஃப் போல்ட்ரி என்னெல்லாம் போல்ட்ரியில் வந்து இந்த பண்ணையில் கோழியை வளர்க்கும் போது என்னெல்லாம் வந்து பை ப்ராடக்டாக வந்து கிடைக்கிது, துணை பொருளாக என்னெல்லாம் கிடைக்கிது அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, கறி மற்றும் முட்டையில் உள்ள அதிக அளவு புரோட்டீன் விட்டமினுக்காக மட்டும் கோழிகள் வந்து பண்ணைகளில் வளர்க்கப்படுறது இல்லை. அப்படி வளர்க்கப்படுது அப்படின்னா வளர்க்கப்படும் போது கறி முட்டை இவற்றுடன் துணை பொருளாக ஃபெதர்ஸ், மேன்யூர், எக் ஷெல் இதெல்லாம் வந்து கிடைக்கிது. ஓகேவா, இதுதான் பை ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கறி அண்டு முட்டைக்காக தான், மீட்டுக்காகவும் எக்குக்காகவும் தான் வந்து கோழிகள் வந்து பண்ணையில் வளர்க்கப்படுது. அதுலேயும் மீட்டு எக்கு ஏன் அப்படின்னா அதில் ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்காக வளர்க்கப்படும் போது அதோட வந்து துணை பொருளாக வந்து ஃபெதர்ஸ், மேன்யூர், உரங்கள் அண்டு எக் ஷெல், அதோட அந்த முட்டை ஓடு, அதுலேருந்து வந்து சில வேறு பர்பஸ்க்காக இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, அதை தான் வந்து பை ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இப்போ இறகுகள் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபெதர்ஸு. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இது வந்து கருதப்படுது. ஏன் அப்படின்னா 4-9% வந்து இது லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகேவா, அண்டு இதனோட இந்த லைட் வெயிட்டான அந்த வெயிட்லெஸ்ஸான தன்மைக்காகவும் அண்ட் அதோட சாஃப்ட்னஸ் மென்மையான தன்மைக்காகவும் மெத்தைகள், தலையணைகள் இதெல்லாம் வந்து இந்த குஷனான பொருள்கள் வந்து தயாரிக்கிறதுல வந்து இது பயன்படுது. மெத்தைகள், தலையணைகள் தயாரிக்க வந்து பயன்படுது. அண்டு ஷட்டில் காக்ஸ் வந்து தயாரிக்கவும் பயன்படுது. அதில் இந்த இறகுகளே சிலது வந்து எப்படி நிறையா ஷார்ட்டாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் லெந்தியாக லாங்காக இருக்கும். ஸோ அந்த நீல இறகுகள் வந்து ஷட்டில் ஹாக்ஸு வந்து தயாரிக்கிறதுக்காக பயன்படுது. ஓகேவா, இதுதான் ஃபெதர்ஸு. அண்டு உரங்கள்னா கோழியோட எச்சங்கள் வந்து டன் கணக்கில் வந்து உரமாக வந்து பயன்படுது. ஓகேவா, என்ன அப்படின்னா நைட்ரஜன் வந்து 2% அப்படி கிடைக்கிற அந்த உரங்களில் வந்து எச்சங்களை, கோழியோட எச்சங்களில் உரம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா நைட்ரஜன், அதில் நைட்ரஜன் வந்து 2%, பாஸ்பரஸ் வந்து 1.25%, பொட்டாசியம் வந்து 0.75% வந்து இருக்குது. இந்த NPK அதிகம் இருக்கிறதுனால அது வந்து உரமாக வந்து பயன்படுத்தப்படுது. அண்டு எக் ஷெல் பவுடர், முட்டையோட ஓட்டில் வந்து CaCO3 அதிகம், CaCO3 வந்து இருக்குது. கால்சியம் கார்பனேட் வந்து முட்டையோட ஓட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஓடை வந்து பவுடர் பண்ணும்போது எனக்கு கால்சியம் வந்து போனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஓடை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை பவுடர் பண்ணி எலும்பு வளர்ச்சிக்காக ஆஸ்டியோபோரோசிஸ் டிசீஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த எலும்பு குறைபாட்டால் வர்ற நோய், அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இந்த முட்டை ஓடை அரைச்சி பவுடர் பண்ணி அதை வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அண்டு அது இல்லாமல் ஆர்கானிக் கார்டனிங், அந்த தோட்டம் வளர்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்கானிக் கார்டனிங்க்கும் அப்புறம் சாக் பீஸு தயாரிக்கிறதுக்கும் அண்டு மினி வாஸ், இந்த ஃப்ளவர் வாஸ் மாதிரி மினி வாஸ் முட்டையை வந்து உடைச்சி லைட்டாக வந்து அதை வந்து மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃப்ளவர் வாஸ் மாதிரி மினி வாஸாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சீலிங்ஸ் போட்டிருக்கேன், சீட்லிங் ஸ்பாட்ஸாகவும் இந்த விதை இதெல்லாம் போட்டு வளர்க்குறதுக்கான ஒரு சீட்லிங் ஸ்பாட்ஸாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்டு சிமெண்ட் தயாரிக்கவும் இது யூஸ் ஆகுது. அண்டு பிளட் மீல், இந்த கோழியோட பிளட் மீலை வந்து அதோட ரத்தத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா மற்ற விலங்குகளுக்கு வந்து உணவாக கொடுக்குறோம். ஓகேவா, இதோட பிளட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணலை, அதையும் மற்ற உயிர்களுக்கு உணவாக வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் அதில் இருக்கிற பை ப்ராடக்ட், இம்பார்ட்டண்டான பை ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பொதுவான நோய்கள், காமன் டிசீஸ் இன் போல்ட்ரி. அதில் வந்து பார்த்தோம்னா 3 டிசீஸ் தான் வந்து
காமனாக மெயினாக அஃபெக்ட் பண்ணுது அதை மட்டும் பார்ப்போம். ராணிகேட் டிசீஸ் அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறோம்னா நியூ கேஸ்டில் டிசீஸ் அப்படின்னு கூட இதுக்கு வந்து இதை சொல்கிறோம். நியூ கேஸ்டில் டிசீஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அண்டு அதிக அளவு இறப்பை ஏற்படுத்தும். டெத்து வந்து அதிகமாக காசாகும். அண்டு சுவாச மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். ஓகேவா, சுவாச மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் இந்த நோய் வந்தால். அண்ட் டயேரியா ஏற்பட்டு அது வந்து என்ன செய்யும்னா ஓவராக லூஸ் மோஷன் மாதிரி அதுக்கு டயேரியா ஏற்பட்டு உடம்பு வந்து வெயிட் லாஸ் பெற்றோம். ஓகேவா, ஓவராக டயேரியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்துடும். அண்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட இன்னொரு ஃபோல்கிட்டேருந்து பரவுது இதுக்கு. அண்ட் அது எல்லாமே தூய்மை இல்லாத அந்த ஃபுட்டு வாட்டர் இது எல்லாத்துலேருந்தும் வந்து பரவுது. தடுக்கும் வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா போல்ட்ரி ஹவுஸை வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து தூய்மை செய்யணும். ஓகேவா, அண்ட் அந்த பண்ணையை வந்து வாரம் வாரம் சுத்தமாக வச்சுருக்கணும். பாதிக்கப்பட்ட கோழிகளை வந்து நல்ல கோழிகள் ஆரோக்கியமான கோழிகள் இருக்கிற இடத்துல இருந்து தனிமைப்படுத்திடணும். அண்டு இறந்த கோழிகளை வந்து பண்ணையை விட்டு உடனடியாக வந்து அகற்றப்பட வேணும். தடுப்பூசி வந்து கரெக்டாக கண்டினியூ. ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த கோழிக்கான அந்த ஃபீவரோ ஏதோ ஒன்று வருது, அந்த டிசீஸ் வந்து வருது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா உடனே என்ன செய்யணும், எல்லா கோழிகளுக்கும் ஃபஸ்ட்டே வந்து தடுப்பூசி போட ஆரம்பிச்சிடணும். அண்டு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஃபீடை வந்து அதுக்கு உணவை வந்து கொடுக்கணும். அண்ட் பண்ணையில் வந்து சானிடைசர் தெளிக்கணும். இப்போ பறவை காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த போல்ட்ரியில் உள்ள எல்லா கோழிகளுக்கும் முன்னதாகவே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து இன்ஜெக்ஷன் நோய் தடுப்பூசி வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து நார்மல். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த கோழிகளை வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டிசீஸு கேக்சிடயாசிஸ் அப்படின்னா எதனால ஏற்படுது அப்படின்னா எமிரியா புரோட்டோசோவனால வந்து ஏற்படுது. ஓகேவா, இது வந்து புரோட்டோசோவன் டிசீஸு. ஏற்கனவே பார்த்தது வைரல் டிசீஸு. ராணிகேட் டிசீஸ் வந்து வைரல் டிசீஸ், இது வந்து புரோட்டோசோவன் டிசீஸு. வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுகிறது. அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருது, உற்பத்தி குறைஞ்சி போயிடுது. எதனால பரவுதுன்னா ஊசிஸ்டால வந்து பரவுது. ஒரு ஊசிஸ்டால வந்து ஒரு கோழிக்கு பரவுதுன்னா அதோட எக்ஸ்கிரீட்ரி வழியாக அந்த ஊசிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதோட கழிவு வழியாக வெளியேறின அந்த ஊசிஸ்ட்டை இன்னொரு கோழி வந்து கொத்தும் போது அதோட உடம்புக்குள்ள வந்து ஊசிஸ்ட் கண்டிஷனில் வந்து இது வந்து கேக்சிடயாசிஸ் நோயை வந்து ஏற்படுத்துது. அண்ட் இதனால என்ன வரும்னா டயேரியா ஏற்படும். அண்டு எக்ஸ் வந்து பேரலைசிஸ், லெக்ஸ் வந்து பேரலைசிஸ் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஏற்படும். இதுவும் அதே மாதிரி தான். என்னெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா போல்ட்ரி ஹவுஸை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு டைம் பாதிக்கப்பட்ட கோழியை வந்து தனியாக பிரிச்சிடணும். அண்டு இறந்த கோழிகளை வந்து அந்த பண்ணையை விட்டு அகற்றிடணும். தடுப்பூசி கரெக்டாக போடணும். நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அந்த ஃபுட்டை வந்து கொடுக்கணும். சானிடைசர் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பாதுகாப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஒன் ஃபோல் பாக்ஸ். இந்த ஃபோல் பாக்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா ஏவியன் பாக்ஸ் வைரஸ்னால வந்து ஏற்படுற ஒரு நோய் தான் இந்த ஃபோல் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏவியன் பாக்ஸ் வைரஸால் ஏற்படுது. உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட் சுத்தமாக குறைஞ்சி போயிடும். அண்டு கண்ணிமைகள்லாம் வீங்கி போய் வாய் வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். இது நம்ம அதிகமாக பார்த்துருக்கக்கூடிய ஒன்று தான். அதோட அலகுலாம் சீசன் மாதிரி வரும். அலகுல வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அப்படியே மறு மாதிரி ஒரு குட்டி கட்டியாக வந்து என்ன செய்யணும், அதோட அழகுல வந்து நல்லாவே தெரியும், விசிபிள் ஆகும். ஒரு பிங்க் கலர் மாதிரி, லைட் பிங்க் மாதிரி வந்து கலரில் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஃபோல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவோம். கோழிகளுக்கு வரக்கூடிய அம்மை நோய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோய் இருக்குது அப்படி இந்த ஃபோல் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, தடுப்பூசி போடுவாங்க. 4லேருந்து 5வது வாரம் வரை ஒரு தடுப்பூசியும் 14லேருந்து 15வது வாரம் வரை இன்னொரு தடுப்பூசியும் வந்து போடுவாங்க. 2 வகை தடுப்பூசிகள் வந்து இந்த நோய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 4லேருந்து 5 வாரம் வரை அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த தடுப்பூசியும், 14லேருந்து 15 ஒரு ஊசி போட்டதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் குறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 14லேருந்து 15வது வாரத்துக்குள்ளே இன்னொரு தடுப்பூசி போட்டு இந்த நோயை வந்து க்யூர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் போல்ட்ரி அண்டு காமன் டிசீஸ் இன் போல்ட்ரி. ஓகேவா, அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம 2 டாபிக் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து
அடுத்தது இன்னொரு அந்த டெய்ரி ஃபார்ம் இருக்குது, அதை வந்து பார்ப்போம். யூனிட் 10th ஒன்று வந்து ஓரளவு முடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ.